இவர்த டெய்லியுமே இந்த பொண்ணு கிட்ட அவனை லவ் பண்ண சொல்லி டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஆனா அந்த பொண்ணு அதுக்கு ஓகே சொல்லாதனால அந்த பொண்ணு ரோட்ல தனியா நடந்து போயிட்டு இருக்கும்போது அவனும் அவனோட அண்ணியும் சேர்ந்து அந்த பொண்ணோட மூஞ்சில ஆசிட் அடிச்சு விட்டுறாங்க. இந்த பொண்ணுமே ஹாஸ்பிட்டல்ல கண் முழிச்சு ஆசிட் அடிச்சதை பத்தி போலீஸ் கிட்ட சொல்ல போலீஸுமே அவனை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஹாஸ்பிட்டல்ல டாக்டருமே அந்த பொண்ணோட அப்பா அம்மா கிட்ட அந்த பொண்ணுக்கு ஆபரேஷன் முடிவு வரைக்கும் அந்த பொண்ணு அவரோட முகத்தை பார்க்கவே கூடாதுன்னு சொல்லிடுறாங்க. இவங்களுமே அவங்க பொண்ணை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து தனியா விடாம அந்த பொண்ணை பத்திரமா பாத்துக்கிறாங்க. அப்படி இருக்க அந்த பொண்ணு நைட் ரெஸ்ட் ரூமுக்கு தனியா எந்திரிச்சு போறா. அப்ப அங்க இருக்க கண்ணாடியில அவரோட முகத்தை பார்த்துட்டு பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிடறா. அந்த பொண்ணு கத்துற சத்த கேட்டு இந்த பொண்ணோட அம்மாமே வந்து அந்த பொண்ணை சமாதானப்படுத்தி ரூமுக்கு கூட்டு போறாங்க. இப்ப இந்த பொண்ணுமே சர்ஜரி முடிஞ்சு ஏதாவது வேலைக்கு போலான்னு சொல்லிட்டு போறா. அவளோட முகம் இப்படி இருக்கனால யாருமே அந்த பொண்ணுக்கு வேலை தர மாட்டேங்கிறாங்க. இருக்க ஒரு நாள் ஆசிட் விக்டிம்ஸ்க்காக என்ஜிஓ நடத்துற ஒரு இடத்துல அந்த பொண்ணுக்கு வேலை கிடைக்குது. இப்ப இந்த பொண்ணுமே அந்த வேலைக்கு போய் ஜாயின் பண்றா. இந்த என்ஜிஓல ஒரு ஸ்கூல் பொண்ணு மேல ஆசிட் அடிச்சதை விசாரிக்கிறதுக்காக போறாங்க. இந்த பொண்ணுமே இந்த ஸ்கூல் பொண்ணோட அப்பா அம்மா சொல்றதை பார்த்து ரொம்பவுமே கஷ்டப்படுறா. அப்ப அந்த பொண்ணுமே அவளோட கேஸ் கோர்ட் நடந்துட்டு இருக்கும்போது ஆசிட் இவ்வளவு ஈஸியா கிடைக்கிறனால தான் இந்த மாதிரிலாம் தப்பு நடக்குது, அதை பேன் பண்ணணும்னு சொல்லி சொல்றா. அது மட்டும் இல்லாம சுடுதண்ணியை மூஞ்சில ஊத்தினாலும் ஆசிட மூஞ்சில ஊத்தினாலும் ஒரே தண்டனை தான் சொல்லி அதுக்குண்டான தண்டனையை அதிகமாகணும்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப இந்த பொண்ணோட மூஞ்சில ஆசிட் அடிச்சவனுக்குமே 10 வருஷம் ஜெயில் தண்டனை கொடுத்துறாங்க.